ஓகே. ஆடி கிருத்திகை இதை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப ஸ்பெஷல். கொண்டாடுறதுனாக்கா என்றைக்குமே அந்த காலத்துல எல்லாம் வெற்றியை கொண்டாடுவாங்க இல்லையா? வெற்றி வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு போர் நடந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஜெயிச்சிட்டாலோ கொண்டாட்டம். அந்த கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வெற்றி இருந்ததுனால கொண்டாடிருக்காங்க. அப்போ வெற்றிவேல் முருகனுக்கு. ஓகே. முருகனை நினச்சி வெற்றியாக பல ஜென்மங்கள், அதாவது ஜென்மங்கள்லாம் நான் உயிராட்களை சொல்கிறேன். எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ மக்கள், கோடான கோடி மக்கள் வந்து முருகனை நினச்சி அவங்க வேண்டது நடந்ததுனால அங்கே ஒரு கொண்டாட்டம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால தான் கொண்டாடுறாங்க. ஓகேங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது முருகனை வந்து நம்ம அவர்கிட்ட வேண்டும் போது ரொம்ப அடம் பிடிக்கணும், அடம் பிடிச்சா மட்டும்தான் அவர் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா அது? கண்டிப்பாக அடம் பிடிக்கணும். ஓகே. ஆனால் அவரோட உடம்பு பிடிக்கணும். ஓகே. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவான் அடிக்கடி, வேல் பிடித்த முருகனின் கால் பிடித்து உயர்வோம் அப்படின்னு. கால்னா காலிலே கிடக்குன்னு சொல்ல சரணாகதி. அடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்களே, ஒரு குழந்தை அப்பாக்கிட்ட அடம் பிடிக்கும். அதுக்கு பேர் கோபமான அடம் கிடையாது, பாசமான அடம். கடையில் போகிறாங்க, ஒரு ஜாமான் கேட்குறாப்புல, விளையாட்டு ஜாமான், பரவாயில்ல போடுறாங்க, அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அவங்க அப்பா. ஆனால் அடம் பிடிச்சா மொத்த கலை அது வேணும் போகுந்தா அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்கள்ல. முக்கியமான வரம், முக்கியமான இடத்துல அவங்களுடைய விதி பயன்பட்டு நடந்துகிட்டு இருக்கும். அடம் பிடிச்சி உன் காலை பிடிச்சிக்கிறேன், உன் வேலை பிடிச்சிக்கிறேன், உன்னுடைய கூடவே இருக்கிறேன், சரணாகதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடம் பிடிச்சோம்னாக்கா கண்டிப்பாக இறங்கி எல்லாத்தையும் செஞ்சிருவார். அதனால தான் அடம் பிடிச்சி கேட்கணும், குழந்தையாக மாறிவிட வேண்டும். குழந்தை, அதான் சொன்னல, அந்த குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி நம்ம அதே ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கட்டும், அடம் வந்து அந்த அடல்ட்டுக்கான அடம் இருக்கக்கூடாது. அதுதான் தலகணம். நான் கேட்குறேன் நீ கொடு, அதில் ஒருபோதும் நடக்காது. குழந்தையா இருந்து நீங்கள் கதறுங்க. அந்த கதறுங்கிறது வந்து ஆசை, உரிமை. ஓகே. அதான் அவரோட டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி அடம் பிடிச்சாக்கா, அவருடைய வடம் பிடிச்சா தேரின் வடம், அதேமாரி தேடினா அவரோட இருக்கிறதுக்கும் நமக்கும் உள்ள இடத்த சொல்கிறேன். ஸோ அடம் பிடிக்க வேண்டும், வடம் பிடிச்சா அசையாத தேரும் வந்து வீட்டுக்கு வாசலில் நிற்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அடம் பிடிக்க வேண்டும், வடம் பிடிக்க வேண்டும், முருகன் இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவர் நம்ம இடத்துல வந்து உட்காந்துருவாரு. உட்காந்துட்டா அத்தனையுமே சுகமே சுகம்.